இந்த வீடியோவில் டே இன் மை லைஃப் தான் நான் காட்ட போகிறேன். டைம் வந்து 12 ஆகுது. ஸோ இது ஒரு ஆஃப்டர்நூன் எடிஷன் மாதிரி தான் இருக்கும். என் ஹேர் வாஷ் பண்ணி அதை காய வைக்கவே எனக்கு ஆஃப்டர்நூன் போல் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் உருப்படியாக ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். நான் ப்ராப்பராக எப்போதும் ஸ்கின் கேர் பண்ணுற பர்சன் இல்லை. எனக்கு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்போல்லாம் எனக்கு முகம் ரொம்ப வரன்னு இருக்குது இல்லை ஞாபகம் வருதோ அப்போ தான் எடுத்து பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி தலை குளித்ததுக்கு அதுவுமா என்னோடய ஃபேஸ் ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. சரி ஓகே சீரம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீரம்லாம் போட ஆரம்பித்தேன். அண்ட் ஆல்சோ நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே கேமராலேயே இருக்க முடியாது இல்லையா? கேமராவில் கொஞ்சமாவது ப்ரெசென்டபுளாக இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்கிட்டேன். என்னோடய பேபி ஹேர் ரொட்டீன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கர்லி ஹேர் ரொட்டீன், என்னோடய நார்மல் ரொட்டீன். அதை நான் போஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன். பட் எப்படி கேமரா வச்சு எடுக்கிறதுங்கிறதே நான் இப்போ தான் ஃபிகர் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த லாங் ஃபார்ம் வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் நிறைய ஹேர் கேர் வீடியோஸும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை நான் எதை பற்றி பேசணும் ஹேரில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக நோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து வந்து எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு ரெடி பண்ணேன். ரொம்ப நாளாக அதை மெயின்டைனே பண்ணாமல் போட்டு வச்சுட்டோம். ஸோ தட் அது எல்லாமே செடியும் நிறைய காஞ்சி போயிட்டு ப்ளஸ் நிறையா பாம்பு அந்த மாதிரி இதுவும் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் கை வச்சு கூட எடுக்காமல் அந்த குச்சி வச்சு தள்ளி ஏதாவது பூச்சி இருக்குமோன்ட்டு பயந்து எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதில் இருந்த ஆலோவேரா எல்லாத்தையும் அந்த பக்கெட்லேருந்து எடுத்து மண்ணில் புதைச்சி வச்சுட்டு ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு இந்த பக்கெட் எல்லாத்தையும் திருப்பி மாடி கொண்டு போய் கொஞ்சம் மாடி தோட்ட மாதிரி ஏதாவது காய்கறி போடலாங்கிறது தான் பிளான். ஸோ அது எல்லாமே ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு மண்ணெல்லாம், அதெல்லாம் கொஞ்சம் ரீபாட் பண்ணணும். இந்த யூடியூப்பில் கார்டனிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி வைக்கணும் இடமும் இருக்குங்கிற போது அந்த மாதிரி பண்ணி பார்க்கலான்னு ஆசையாக தான் இருக்குது. பட் அதை பண்ணும்போது தான் அது எவ்வளோ எஃபர்ட் எடுக்குதுன்னு தெரியுது. இங்கே இடம் எல்லாமே இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ மேனுவல் லேபர் தேவைப்படுது. நம்ம அதையும் போட்டு எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் இப்போ ஒரு மழை பெஞ்சதுக்கே வந்து நிறைய களை தேவையில்லாத செடியெல்லாம் முளைச்சிட்டு ப்ளஸ் பாம்பு பூரான் இந்த மாதிரியும் நிறைய வருது. இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? இல்லை வந்து இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் பண்ணாமல் மாடி தோட்டமாக பண்ணால் இதெல்லாம் ஈஸியாக இருக்குமான்னு தெரியல. நம்ம நிறைய பண்ண தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கெட்டில் நாங்கள் ஆலோவேரா செடி மெயின்டைனே பண்ணாமல் ஒரு வருஷமாக போட்டு வச்சுருந்தோம். அதுலேயே நிறைய சாப்ளிங்ஸ் குட்டியாக நிறையா வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வீட்டை சுற்றி நிறையா ஊனி வச்சுட்டோம். இந்த ஆலோவேரா வச்சா பாம்பு வராதுன்னு வேறு சொன்னாங்க. ஸோ அதே ஒரு பார்டர் மாதிரி நாங்கள் நட்டு வச்சுட்டோம் வீடு பூரா. கட் பண்ணதில் பேலன்ஸ் வச்சு கொஞ்சம் ஹேர் பேக்கும் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் பிளான்ட் ப்ரொபகேட் பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்னேக் பிளான்ட் அப்புறம் வந்து மணி பிளான்ட் என் ரூம்குள்ளே வச்சுருக்கேன் வெயிலே காட்டாமல். ஸோ அதை இன்னொன்று ப்ரொபகேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் பண்ணேன். நம்ம மணி பிளான்ட் வந்துட்டு நல்லா புஷியாக வளரணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணிகிட்டே விடணும். இப்போ நான் ரொம்ப நாள் ஆச்சு கட் பண்ணி. ஸோ அப்படியே வால் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதோட கட் பண்ணிவிட்டு இதை தனித்தனியாக கொஞ்சம் தனி பாட்டில் ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ தட் இது இன்னுமே புஷியாக வளரும். பாட்டில் ஏற்கனவே நான் பிளான்ட் வச்சு அது செத்து போயிட்டு வெறும் பாட்டில் அப்படியே அந்த மண்ணை இறுகி போயிருந்துச்சு. சரி இதிலே தண்ணி ஊற்றி திருப்பி ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இவ்வளோ பெருசு மணி பிளான்ட்டுக்கு தேவையில்லை. மேபி இந்த ஸ்னேக் பிளான்ட்டில் நிறைய சின்ன குட்டிலாம் வச்சுருக்கு. ஸோ அதில் மேபி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சு பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன வைக்கிறேன்னு தெரியாமல். ஸோ ஃபைனலாக அதில் மணி பிளான்ட்டே வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஸ்னேக் பிளான்ட் அவ்வளோ பெரிய பாட்டில் வச்சோம் அப்படின்னா அது வளராது. ஸ்னேக் பிளான்ட் நார்மலாகவே வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ப்ளஸ் நம்ம இவ்வளோ பெரிய பாட்டில் வச்சோன்னா அது மேலே வளர்கிறதுக்கு பதிலாக இவ்வளோ மண் இருக்கிறதுனால கீழே வேர் தான் ரொம்ப நாளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வளர்ச்சியே இருக்காது. அதனால் பரவாயில்ல போ அப்படின்ட்டு மணி பிளான்ட்டே கொஞ்சம் நிறைய சாப்ளிங்ஸ் ஒரு 3 குட்டி மாதிரி நாங்கள் வச்சதுனால இன்னுமே நிறைய புஷியாக வளரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். வீட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி ஏதாவது பிளான்ஸ் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் அதுவும் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஊனி வச்சுருக்கேன். ஸோ இதில் உள்ள தண்ணி அதில் ஊட்ட இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால தண்ணி போயிடக்கூடாதுன்னு ஒரு பிளேட்டும் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் இது எப்படி வளருது அப்படின்னு. ஸோ அடுத்து வந்து கொஞ்சோண்டு தம்ப்நெயில் ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய தம்ப்நெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிஃபார்மாக மோஸ்ட்லி இந்த ட்ரெஸ் போட்டு தான் என்னோடய தம்ப்நெயில்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி 1-2 மாற்றிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். அதுதான் இனிமேல் எடுக்க போகிறேன். ஸோ ஓரளவுக்கு ஃபோட்டோ எடுத்தாச்சு. வியர்டாக நம்ம ஒரு போஸ் கொடுத்துட்டே தம்ப்நெயிலில் நிற்கிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் எடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நான் அந்த செகண்ட் ஹேண்டில் செல் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரீ அப் அப்படிங்கிற ஆப்பில். அதில் செல் பண்ணுறதுக்கு சில கிளாத்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்பில் முதல்ல லிஸ்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தம்ப்நெயில்ஸ்லாம் எடிட் பண்ணணும். ஒரு வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான பிளான். இது நான் முதல்ல எனக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு மாற்றிட்டு பண்ண வேண்டியதான்.
நான் ரீசெண்டாக செகண்ட் ஹேண்டில் ஃப்ரீ அப்பில் வாங்கின இந்த 2 பர்ச்சேஸ் நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்கீட்டோட 3 ஃபோல்டு வேலட். இது கம்ப்ளீட்டாக நியூ தான். அந்த உள்ள அந்த பஞ்சு கூட எடுக்காமல் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. பட் வாங்கி 1 இயர் ஆச்சு அப்படின்னு சொல்லி 150 ருபீஸ்க்கு அவங்கள்ட்ட இன்னுமே முடிஞ்சால் பார்கெயின் பண்ணியிருக்கலாம். பட் நான் அந்த ரேட்டுக்கே வாங்கிட்டேன். அடுத்து இந்த டாய்லெட்ரி பவுச். ஸோ இது வந்து நான் காயின்ஸுக்கு தான் வாங்கினேன். நம்ம டெலிவரி மட்டும் பே பண்ணால் போதும். நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட்னா அது மற்றவங்க யூஸ் பண்ணது அழுக்காக இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பட் நம்ம நியூ ஐட்டம்ஸே நல்ல ரேட்டுக்கு இது வாங்கலாம். ப்ளஸ் இது ரொம்பவே பிளானட் ஃப்ரெண்ட்லி, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, சஸ்டைனபிளும் கூட. ஸோ அவ்வளோதான் இந்த vlog. ஒரு சின்ன vlog தான். நான் 12 மணிக்கு ஆரம்பித்தேன், இப்போ மணி 5 ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணலாமா, இதே மாதிரி vlog நிறையா போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். ஐ வில் டூ இட் மோர். ஸோ பாய்.